சங்கரன் கோயிலில் கோமதி அம்மன் கோயிலில் ஆடி தபசு திருவிழா. அங்கே வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட ஒரு இடத்துல பொருட்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த பொருட்காட்சியை அவங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் அது ஒரு தனிநபர் வழக்காகவோ இல்லை அந்த ஜமாத்திலேருந்தோ போய் மதுரை கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுறாங்க. ஆனால் அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு. இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை இல்லை, 100 வருஷத்துக்கு மேலாக வந்து நம்ம இந்த ஜமாத்துல இருந்தோ முஸ்லீம் தரப்புல இருந்து அதிக பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பகுதி மக்கள். ஆன்மீக பயன்பாட்டுக்காக இந்த பாதையை வந்து 7 முறை பயன்படுத்துவாங்க தேவேந்திர குல சமுதாய மக்கள். கோமதி அம்மன் திருக்கோயில், முப்படாதி அம்மன் திருக்கோயில், அக்னி காளியம்மன் திருக்கோயில், உச்சினி மகாளியம்மன் திருக்கோயில், இந்த மாதிரி நம்ம கோயில் பயன்பாட்டுகளுக்காக தீர்த்தம் எடுத்துட்டு வர்றது போறது எல்லாமே இந்த ரோட்ல தான் நடக்கும். அப்போ மேல அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்க அம்பை உயர்நீதிமன்றத்தில் அதில் தாக்கல் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல் நடக்குது. அந்த ஸ்கூல் நடந்து இவ்வளோ தூரம் அடுத்து முனிசிபலுக்கு மாறுது, ஒவ்வொரு இதாக வரும். முனிசிபலில் நடத்தணும்னா கலைஞர் ஆட்சி காலத்தில் கலைஞர் பாடசாலையாக மாறுது, கலைஞர் ஆரம்ப பாடசாலைன்னு சொல்லி ஒரு நேம் வருது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நேம் மாறிக்கிட்டே இருக்குது அந்த ஸ்கூலுக்கு. முஸ்லீம் ஸ்கூல்னு சொல்லியே இவங்க அந்த நேமை உருவாக்குறாங்க. அக்னி காளியம்மன் கோயிலுக்கு, உச்சினி காளியம்மன் கோயிலுக்கு நம்ம தீர்த்தம் எடுக்கிறதுக்கு முப்படாதி அம்மன் கோயில்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உள்ள முப்படாதி அம்மன் கோயிலில் தான் தீர்த்த குடத்தை வந்து வச்சிருப்பாங்க. பக்தர்கள் வந்து விரதம் இருந்து காப்பு கட்டி தீர்த்தம் குற்றாலம் அல்லது எந்த பகுதியில் போய் தீர்த்தம் எடுத்துட்டு வராங்களோ எல்லாரும் எடுத்து வந்து முப்படாதி அம்மன் கோயிலில் வச்சிருவாங்க. முப்படாதி அம்மன் கோயிலிருந்து ஈவினிங் வந்து கிளம்பி தீர்த்தம் எடுத்து நம்ம அக்னி காளியம்மன் கோயிலுக்கு வரணும். பால் குடம், தீர்த்த குடம் இதெல்லாம் எடுத்து வரணும். அப்படி வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்லை விட்டு நம்ம பக்தர்கள் மேல எரிஞ்சிருக்கிறாங்க. உங்க சமுதாய இடத்துல நீங்க கேம்ப் நாங்க கேம்ப் நடத்துறோம். நாங்க முறையா சமுதாய தலைவர்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி கேம்ப் நடத்துறோம். எங்க இடத்துலதான் வரவேற்பு பேனர்லாம் வைக்கிறோம். ஒரு வெறி பிடிச்சவ மாதிரி அதை பிடுங்கி எரிய, பேனரை உடைக்கிறது, அவ்வளோ விஷயத்தையும் இந்த முஸ்லீம் தரப்புல உள்ள இளைஞர் ஒரு 3 பேர் அதை செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து நீதியரசர் வந்து நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க. இவங்களுக்கு ஒரு 14 சென்ட்டை தவிர எங்களுக்கு வேற இடம் கிடையாதுங்கிறத முஸ்லீம் தரப்புக்கு உறுதிப்படுத்திட்டாங்க. வேற எதையுமே அவங்க கிளைம் பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. அவங்க அந்த 14 சென்ட்டுக்குள்ளே நின்னுக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம 14 சென்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 14 சென்ட்டுக்கு பட்டாப்படி மட்டும் 14 சென்ட் தான். ஆனா அவங்க ஆக்கிரமிப்பு எக்ஸ்ட்ரா 4 சென்ட் ஆக்கிரமிப்பு பண்ணி 18 சென்ட்ல பில்டிங்கை கட்டியிருக்காங்க, பள்ளிவாசல் பில்டிங். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த எதிர்வினையில் சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் குறித்து பேசிகிட்டு இருக்கோம். அது சம்பந்தப்பட்டவர்கள் நம்ம கூட நேர்காணலில் வராங்க. அந்த வகையில் நாம் இன்று சந்திக்கக்கூடிய நபர் திரு விக்னேஷ் அப்படிங்கிறவங்க. இவங்க ஏற்கனவே இந்து முன்னணியில் சங்கரன் கோயில் நகர தலைவராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாஜகவில் மாவட்ட இளைஞரணி அதில் வந்து துணைத் தலைவராகவும் இருந்திருக்காங்க. எதற்காக இந்த நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் போக பார்ப்பீங்க. ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவங்கள வரவேற்கிறேன். வணக்கம். எங்கள் ஸ்ரீ டிவியுடைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கூட ஒரு செய்தியை, முக்கியமான செய்தியை எடுத்திருந்தோம். எந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்திலலாம் அந்த செய்தி வந்திருக்காது. என்னென்னா, சங்கரன் கோயிலில் கோமதி அம்மன் கோயிலில் ஆடி தபசு திருவிழா. அங்கே வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட ஒரு இடத்துல பொருட்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த பொருட்காட்சியை அவங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் அது ஒரு தனிநபர் வழக்காகவோ இல்லை அந்த ஜமாத்திலேருந்தோ போய் மதுரை கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுறாங்க. ஆனால் அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு. நீங்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்கள், கிராமத்தில் பொறுப்புல எல்லாம் இருந்திருக்கீங்க. என்ன அந்த பிரச்சனை? இது இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை இல்லை, 100 வருஷத்துக்கு மேலாக வந்து நம்ம இந்த ஜமாத்துல இருந்தோ முஸ்லீம் தரப்புல இருந்து அதிக பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பகுதி மக்கள். 1914 வந்து அங்க ஜமாத்து கிடையாது, ஒரு ஓலை குடிசை தான் இருக்குது. அது குரான் சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடம் இருந்திருக்கு, அல்லது வழிபோக்கு அவங்க வந்துட்டு போறவங்க தங்குறதுக்காக இருக்குது. இது நமக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னா, 1911 வந்து முஸ்லீம் தரப்புல இருந்து அம்பை நீதிமன்றத்துக்கு போறாங்க. அம்பைனா அம்பாசமுத்திரம் நீதிமன்றத்துக்கு போறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல போறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்த சமூக மக்களுக்கு விவசாய பூர்வகுடியா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து களமா 3 ஏக்கர் 10 சென்ட் டோட்டலா
ஒரு இடத்த வந்து லேண்டை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு பக்கத்தில் தான் பள்ளிவாசலும் இருக்குது. 14 சென்ட்டில் பள்ளிவாசல் இப்போ இன்னைக்கு இருக்கிற பில்டிங்கு. ஆனால் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து 10 சென்ட்டில் தான் ஒரு ஓலை குடிசை போட்டுருக்குறாங்க. அப்படியே ஆக்குபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்த. அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு 3 ஏக்கர் 10 சென்ட் இடம் கொடுக்குறாங்க. இஸ்லாமிய தரப்புக்கு 14 சென்ட். சென்ட். அதில் ஒரு ஓலை குடிசையில் அவங்க குரான் சொல்லி கூடிய ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி வச்சுருக்காங்க. இல்லைன்னா வரவங்க யாராவது அந்த தங்கிட்டு போகிறதுக்கான ஒரு இடமா இருந்திருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில். அப்போது ஆன்மீக பயன்பாட்டுக்காக இந்த பாதையை வந்து 7 முறை பயன்படுத்துவாங்க தேவேந்திரகுல சமுதாய மக்கள். கோமதியம்மன் திருக்கோயில், நுப்ராதியம்மன் திருக்கோயில், அக்னி காளியம்மன் திருக்கோயில், உச்சினி மகாளியம்மன் திருக்கோயில், இந்த மாதிரி நம்ம கோயில் பயன்பாட்டுகளுக்காக தீர்த்தம் எடுத்துட்டு வர்றது போகிறது எல்லாமே இந்த ரோட்டில் தான் நடக்கும். அப்போது மேலே அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்க அம்பை உயர்நீதிமன்றத்தில் இவங்க தாக்கல் பண்ணுறாங்க. வேற இந்து சமூகத்தில் வேற எந்த சமூகமும் போடலை. எந்த சமூகமும் போடலை. அன்னைக்கு இருக்கிற எல்லா கம்யூனிட்டியும் இந்த வழக்கு போடுறதுக்கு வந்து சாட்சியமாக வந்து தேவேந்திரகுல சமுதாய மக்கள் பக்கம் நின்னாங்க. எல்லாருமே நின்னாங்க. அதில் பெருமையாக இருந்தது எங்களுக்கு. கொட்டு அடிக்கக்கூடாதுன்னு சொன்னது இஸ்லாமியர்கள். இந்த பாதையவும் பயன்படுத்தக்கூடாது. இவங்க பள்ளிவாசலுக்கு மேற்கிட்ட இருக்கிற பாதையை பயன்படுத்தணும். ஆக்சுவலாக இப்போ அவன் கிளைம் பண்ணுறான் பார்த்தீங்களா, ஒரு லேண்டு 10 சென்ட் இடம் எங்களுக்குள்ள, 14 சென்ட் எங்களுக்குள்ள இது எக்ஸ்ட்ரா ஆக்குபைட் பண்ணதை வந்து அந்த வழியில தான் போக சொல்கிறாங்க. அவங்க ஒரு மேப் போட்டு அவங்க தான் எல்லாமே கோர்ட்டில் கொடுக்குறாங்க. அப்போது நீதியரசர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் சொல்ல முடியாத காலத்துலேருந்து இந்த பகுதியில் இருக்கிறான். நீ இப்போ தான் வந்திருக்கிற. வந்துட்டு ஒரு ஓலை குடிசையாக இருந்தது, ஒரு குரான் சொல்லி கொடுக்குற பள்ளி இருந்தது, பள்ளியாக இருந்ததை நீ ஒரு பில்டிங் இப்போ கட்டியிருக்கிற. இது ஒரு புனிதமாக காட்டணும், ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நீ காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வழக்கையே நீ தாக்கல் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்கள மேஜிஸ்ட்ரேட் அனந்தகிரி ராவ் அப்படிங்கிறவர் ஒரு நீதியரசர் நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. 1914 கொடுத்துட்டாங்க அவங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுனால நம்ம கொட்டடிச்சிட்டு போகிறதுக்கோ வர்றதுக்கோ எந்த ஒரு இடையூறும் நமக்கு கிடையாது. அதாவது தேவேந்திரகுல சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இடத்த அப்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பதுக்காக 1909 அவங்க பள்ளிவாசல் மாதிரி ஒரு கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை தான் ஒரு மேஜிஸ்ட்ரேட் அதை தெளிவாக ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. இப்போ இந்த பாதையை வந்து இவங்க பயன்படுத்த தான் செய்வாங்க. அவங்களுடைய பாதை அது, அவங்களுடைய இடத்துல இருக்கு. கொட்டு அடிச்சுட்டு போவாங்க, வருவாங்க. யாரும் எந்த தடங்களும் பண்ண முடியாதுங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க நீதியரசர் அவங்க. அதனால இப்போ வரைக்கும் இந்த அரசாங்கத்தினால வந்து நம்ம வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கிறோம். அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு எந்த பாதிப்பு இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கு அப்படின்னா, அந்த திருநெல்வேலி கோர்ட்டுக்கு அப்பீலாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு அம்பாசமுத்திரம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதில் தீர்ப்பு அவங்களுக்கு எதிராக வந்ததுனால திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அங்கேயும் அவங்களுக்கு வந்து எதிராக தீர்ப்பு வருது. திரும்ப ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. கேஸை நடத்தாமல் விட்டுட்டாங்க. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட்ல நடந்த கேஸ் விவரம். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்காக ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறீங்க. அது 1928 வந்து இந்த சமூகம் வந்து பஞ்சாயத்து போர்டுக்கு இடத்த கொடுத்தாங்கங்கிற ஒரு தகவலை சொல்கிறீங்க. அது எப்படி நடக்குது? அது சம்பந்தமாக வழக்கு ஏதாவது இருந்ததா? இவங்க அதை ஆக்கிரமிக்க ஏதாவது முயற்சி பண்ணுறாங்களா? என்ன? பஞ்சாயத்து போர்டிலேருந்து ஒரு ஸ்கூல் இவங்களுக்கு வேணும், பள்ளிக்கூடம் போகணும்னா ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி பக்கத்துலேயே இவங்களுக்கு ஒரு ஸ்கூல் வேணும்னு சொல்லி இந்த பர்டிகுலர் அந்த பள்ளி வாசலாக கட்டியிருக்காங்கல்ல, அந்த 14 கட்டியிருக்காங்கல்ல, அதுக்கு அடுத்து ஒரு 14 சென்ட்டில் இடம் இருந்தது. அதில் 10 சென்ட்டில் வந்து ஒரு ஸ்கூல் பஞ்சாயத்து போர்டுலேருந்து கட்டுறாங்க. முறையாக ஊர் பெரியவங்க கிட்ட அனுமதி பெற்று தான். இந்த சமூகத்திற்கு 346 இதே இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த சர்வே நம்பர்ல தான் இருக்கு. ஓகே. அப்போ ஒரு 10 சென்ட் வந்து அவங்களுக்கு பஞ்சாயத்து போர்டு ஸ்கூலுக்கு கொடுக்குறோம், நம்ம பிள்ளைங்க தான் படிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து தேவேந்திரகுல சமுதாய மக்கள், பறையர் சமுதாய இந்து பறையர் சமுதாய மக்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்து அருந்ததியர், இவங்க முஸ்லீம் தரப்புல உள்ள பிள்ளைங்களுமே படிச்சிருக்காங்க. குறைந்த அளவு தான், ரொம்ப இல்லை, குறைஞ்ச அளவு தான் படிச்சிருக்காங்க. அவங்களுமே நீங்க அந்த ரெக்கார்டுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே அரசு ஆவணங்கள், யாருமே இதுல மறைக்க முடியாது. சரி. அப்போ ஒரு பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல் நடக்கு. அந்த ஸ்கூல் நடந்து இவ்வளவு தூரம் அடுத்து முனிசிபலுக்கு மாறுது.
ஒவ்வொரு இதாக வரும். முனிசிபல்ல நடத்தணும்னா கலைஞர் ஆட்சி காலத்தில் கலைஞர் பாடசாலையாக மாறுது. கலைஞர் ஆரம்ப பாடசாலைன்னு சொல்லி ஒரு நேம் வருது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நேம் மாறிக்கிட்டே இருக்குது அந்த ஸ்கூலுக்கு. முஸ்லீம் ஸ்கூல்னு சொல்லியே இவங்க அந்த நேமை உருவாக்குறாங்க. அதாவது தேவேந்திர குல வேளாளர் அந்த சமூகத்திற்கு சம்பந்தப்பட்ட இடத்த கொடுக்குறீங்க. அந்த சமூக மக்கள் கல்வி மேம்பாடுக்காக கொடுக்கப்பட்ட இடம். ஆனால் அந்த பள்ளி வந்து இஸ்லாமிய பள்ளி அப்படிங்கிறது மாதிரி இவங்க நடைமுறையில பள்ளிவாசலை ஒட்டி அது இருக்கிறதுனால பள்ளிவாசல் முஸ்லீம் பள்ளிக்கூடம் அப்படின்னு பேர் வச்சது என்னாச்சுன்னா, இந்த கலெக்டர் கொடுத்த ஒரு ஆர்டர்ல வந்து முஸ்லீம் ஸ்கூல்லே கொடுக்குறாரு. அது எவ்வளவு பெரிய வருத்தம் பாத்தீங்களா? ஸ்கூல் இருக்கு, ஒரு பஞ்சாயத்து போர்டு நடத்திருக்கு, அடுத்து முனிசிபல் நடத்திருக்கு. முனிசிபல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கலைஞர் ஆட்சி காலத்துல வந்து கலைஞர் ஆரம்ப பாடசாலைன்னு சொல்லி உருவாக்குறாங்க. ஒவ்வொரு நேம் தான் சேஞ்ச் ஆகிட்டு வருதே தவிர அங்க முஸ்லீம்ஸும் ஸ்கூல் நடத்தல, முஸ்லீம் ஸ்கூலும் கிடையாது. அதை நம்ம தெளிவுபடுத்துறோம் அதுல. அந்த விஷயத்துல எல்லாருமே வந்து என்னன்னா, தேவையில்லாம முஸ்லீம் ஸ்கூல்ல போய் இடைஞ்சல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில சில நேரத்துல அப்படி போய் பேசுறாங்க. அது தவறு. முஸ்லீம் ஸ்கூலே கிடையாது. அது பஞ்சாயத்து போர்டு தான் நடத்துறாங்க, கவர்மெண்ட் தான் அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த ஸ்கூலை. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அந்த பள்ளியை இவங்க எந்த நேரத்தில் வந்து ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டை எப்போ வருது? இந்த ஸ்கூல் வந்து 1920க்கு மேலே 25லேயே ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு கரெக்டான இயர் தெரியல. 25க்குள்ள ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற மசூதியில இருந்து தெற்கு பகுதியில வந்து ஒரு வாசல் விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டை உடைக்கிறாங்க. உடைக்கும் போது என்ன நடக்கு அப்படின்னா, இந்த மக்கள் தேவேந்திர குல சமுதாய மக்கள் என்ன கடுமையா ஊர் குடும்பர் நாட்டாமைகள் மூலமா என்ன செய்யறாங்கன்னா, பயங்கரமா ஃபோர்ஸா போய் தடுக்கிறாங்க. அதை தடுத்து அதை ஸ்டாப் பண்றாங்க. ஏன்னா அவன் இந்த சைடு வாசல் விட்டுட்டா இங்க ஆக்குபைட் பண்றதுக்கு தொடர்ந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 4 சென்ட் ஆக்கிரமிப்பு பண்ணி எக்ஸ்ட்ரா கட்டிட்டாங்க. 18 சென்ட்ல கட்டிட்டாங்க பள்ளிவாசல. அப்போ 4 ஏற்கனவே தொடர்ந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லி நீங்க இங்க வாசல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள தடுத்து, அங்க நம்ம மாரியம்மன் கோயில் இருந்ததை மாரியம்மனை தூக்கி அங்க வச்சுட்டாங்க. போய் பக்கத்துல வச்சு 2 தரப்புக்கும் இஷ்யூ நடக்குது. உடனே அன்னைக்கு காவல்துறை எல்லாம் தலையிட்டு இஷ்யூ இல்லாம விட்டுருக்குறாங்க. ஆர்டிஓக்கு வந்து இவங்க மனு அனுப்புறாங்க. 1928ல் கோவில்பட்டி ஆர்டிஓ, அன்னைக்கு சங்கரன் கோயிலுக்கு வந்து அன்னைக்கு ஆர்டிஓ வந்து கோவில்பட்டி, அவங்களுக்கு வந்து அனுப்புறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு இத்தனை ஹரிஜன் சமுதாயம் நாங்கள் இவ்வளோ இருக்கிறோம், எங்கள் சமுதாயத்துக்கு வந்து கலெக்டர் துரை பிரிட்டிஷ் அந்த காலத்துல கலெக்டர் துரை வந்து எங்களுக்கு வந்து இந்த இடத்த கொடுத்தாங்க, இத்தனை சென்ட் கொடுத்துருக்குறாங்க, இவ்வளோ ஏக்கர் கணக்கு இத்தனை சென்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க, இதை வந்து தொடர்ந்து எங்கிட்ட வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டே இருக்கிறாங்க இவங்க அப்படிங்கிறத அன்னைக்கு இருக்கிற பஞ்சாயத்து போர்டு மெம்பர் ஒருத்தர், ஊர் சமுதாய நாட்டாமைகள் 3 பேர், 4 பேர் சேர்ந்து கையொப்பமிட்டு மனுவெல்லாம் ஆர்டிஓக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதுல அந்த ஆர்டிஓ வந்து ஒரு உத்தரவு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடம் பாதுகாக்கப்படக்கூடிய இடம், ப்ரொஹிபிட்டடு ஒரு லேண்ட், இதை பாதுகாக்கணும், அவங்கள ரொம்ப டேமேஜ் பண்றாங்கன்னு சொல்லி அந்த ஆர்டிஓவும் அந்த பிரச்சனை இல்லாம 2 தரப்புக்கும் முடிச்சிருக்கிறாங்க. இது அந்த 1930 வரைக்கும் உள்ள இஷ்யூஸ். அதே போல் ஒரு 10 வருடத்திற்கு முன்பு அந்த இடத்துல ஒரு 2 சமூகங்கள், அதாவது இஸ்லாமியர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர் அந்த சமுதாய மக்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஒரு செய்தியை பார்க்க, இப்போ இந்த வழக்கு திரும்ப ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும் பொழுது இப்படி ஒரு பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 10 வருடத்துக்கு முன்னால் எதனால் இந்த பிரச்சனை வந்தது? இந்த 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, அக்னி காளியம்மன் கோயிலுக்கு உச்சினி காளியம்மன் கோயிலுக்கு நம்ம தீர்த்தம் எடுக்கிறதுக்கு முப்படாதி அம்மன் கோயில்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உள்ள முப்படாதி அம்மன் கோயிலில் தான் தீர்த்த குடத்தை வந்து வச்சிருப்பாங்க. பக்தர்கள் வந்து விரதம் இருந்து காப்பு கட்டி தீர்த்தம் குற்றாலம் அல்லது எந்த பகுதியில் போய் தீர்த்தம் எடுத்துட்டு வராங்களோ எல்லாரும் எடுத்து வந்து முப்படாதி அம்மன் கோயிலில் வச்சிருவாங்க. முப்படாதி அம்மன் கோயிலிருந்து ஈவினிங் வந்து கிளம்பி தீர்த்தம் எடுத்து நம்ம அக்னி காளியம்மன் கோயிலுக்கு வரணும். பால் குடம் தீர்த்த குடம் இதெல்லாம் எடுத்துட்டு வரணும். அப்படி வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கல்லை விட்டு நம்ம பக்தர்கள் மேல எரிஞ்சிருக்கிறாங்க. 1914லேருந்தே இவங்க வந்து கொட்டடிக்க கூடாதுன்னு கேட்டவங்க. ஆமா,
அந்த கோவத்தில் இப்போயும் அதே தொடர்றாங்க அவங்க. ஒரு கல் செருப்பு ரெண்டுமே பக்தர்கள் மேலே விழுந்தோடனே அந்த இடம் ஒரு பெரிய கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு விவரம் வந்துருந்துச்சு. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன். பெரிய கலவரமாக சங்கரன்கோயிலில் நடக்காது. ஒரு தீ வைக்கிறது, காரு எரிச்சு நிறையா இஷ்யூஸ்லாம் அந்த ரோட்டில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போது வழக்கு 2 தரப்புலையுமே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த இஷ்யூ பண்ணதும் ஒரு அதில் அந்த 10 வருஷத்துக்கு முன்னால் அந்த பண்ண இஷ்யூ வந்து ரொம்ப ஒரு அந்த வழக்கு இப்பொழுதும் தொடர்கிறது. வழக்கு இருக்குது நீதிமன்றத்தில் ஹோல்ட் பண்ணி அப்படியே வச்சிருக்கிறாங்க. சரி. அப்பொழுது விக்னேஷ் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாரு. நான் அப்படியெல்லாம் கேள்விப்பட்டேன். வழக்கு பதிவு பண்ண இருக்குது, கேஸ் இப்போவும் நடந்துகிட்டு இருக்குங்கிறாரு. பட் விக்னேஷ்னால ஒரு பிரச்சனை அங்கே ஒன்று நடக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிளட் பேங்க் முகாம் ஒன்று நடத்தும் பொழுதும் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறது எதனால் நடந்தது? பிளட் பேங்கு கேம்ப் ஏன் நடத்துகிறோன்னா, நரேந்திர மோடிஜி பாரத பிரதமர் இருக்காங்கல்ல, அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு பிளட் அந்த பேங்க் வச்சு நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்ப் நடத்த சொல்கிறாங்க. பிளட் கேம்ப் நடத்த சொல்கிறாங்க. இப்போது நடத்தலாம் அப்படின்னா நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு நான் வாண்டடாக கேட்டு வாங்குகிறோம். இப்போது இளைஞரணி தலைவர் தேஜஸ்வி சூர்யாஜி அந்த எம்பி இருக்காங்கல்ல, அவங்களோட தேசிய தலைவராக இளைஞரணி தேசிய தலைவராக இருக்கிறதுனால அவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் நம்ம ஒரு கேம்ப் நடத்தலாம், நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்ப் நடத்துறதுக்கு நாங்கள் ஒரு மண்டபம் சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணும்போது எங்களுக்கு பிளட் டோனர்ஸ் வந்து அதிகமாக வராங்க. நம்ம பகுதியில் அதிகமாக கிடைக்கிறாங்க. இந்த காந்தி நகர் பகுதியிலையும் டோனர்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுனால இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், டோனரை எங்கெங்கேயும் அலைய வைக்க வேண்டாம், மாவட்டம் முழுவதும் இருக்கிற கேம்பாக இதை ஒரு கேம்பாக பண்ணிக்கலாம்ண்ணா. டோனர் வந்து மெயின் கேம்பாக இதை வச்சுக்கலாம். டோனர் இங்கே தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்த விட்டு வெளியில் கொண்டு போனால் டோனர்லாம் நம்ம அலைய வைக்கணும். எல்லா டோனரையும் நம்ம அலைய வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மண்டபத்தை நம்ம கேட்போம்னு சொல்லி அன்னைக்கு இருந்த சமுதாய தலைவர்கள்ட்ட இந்த மாதிரி நாங்கள் ஒரு கேம்ப்பு பண்ண போகிறோம், பிளட்டு கேம்ப் பண்ண போகிறோம், எங்களுக்கு நீங்கள் இதை கொடுக்கணும் அப்படின்னா, சரி எடுத்துக்கோங்க, நல்ல விஷயம் தானே பண்ணுறீங்க, ரத்தம்ங்கிறது இன்னைக்கு ரத்தம் கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவங்க தொடங்கியே வச்சாங்க. அவங்க தான் தொடங்கி வச்சாங்க. ஊர் தலைவர்கள் தான் அன்றைக்கி தொடங்கி வச்சுருக்கிறாங்க. அந்த கேம்ப் நடத்துறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் வந்து நம்ம டிஜிட்டல் பேனர்ஸு, அந்த பிளட் கேம்பை பற்றி நம்ம வந்து ஒரு வரவேற்பு டோனர்ஸை வந்து வரவேற்பு கொடுத்து பேனர்ஸ் வச்சுருந்தோம். வரவேற்பு கொடிகள் வச்சுருந்தோம். பிஜேபியினுடைய கொடிகளை வச்சுருந்தோம். இதை ஒரு வெறி பிடிச்சவன், பித்து பிடிச்சவன், இந்த இது மதம் பிடிச்ச வளைவன் பாருங்க, அது மாதிரி கொடியை பிடிங்கி வீசுறது, பேனரை உடைக்கிறது. அந்த இடம் இந்த தேவேந்திரகுல சமுதாயத்தில் உள்ள இடம். உங்க சமுதாய இடத்துல நீங்க கேம்ப் நடத்துறீங்க? நாங்க கேம்ப் நடத்துறோம். நாங்க முறையா சமுதாய தலைவர்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி கேம்ப் நடத்துறோம். எங்க இடத்துல தான் வரவேற்பு பேனர்லாம் வைக்கிறோம். ஒரு வெறி பிடிச்சவ மாதிரி அதை பிடுங்கி எரிய, பேனரை உடைக்கிறது, அவ்வளோ விஷயத்தையும் இந்த முஸ்லீம் தரப்பில் உள்ள இளைஞர் ஒரு 3 பேர் அதை செஞ்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த நேரத்தில் அமைதியாக தான் இருந்தீங்க? நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கும் போகணும். ஏன்னா உங்களுக்கு அந்த முகாம் ஒழுங்காக நடக்கணுங்கிறது, நல்லபடியாக நடக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம போன வேற இஷ்யூ எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஸ்பாட்டை நம்ம தவிர்க்கிறோம். மண்டபத்திலேயே நம்ம இருக்கிறோம். போலீஸ் தரப்புல இருந்து தான் அதிகமாக எங்ககிட்ட வர்றாங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. கம்ப்ளைண்ட் மதியானம் வரைக்கும் நாங்கள் கொடுக்கல. ஆனால் காவல்துறையில் எனக்கு இன்ஸ்பெக்டர் வந்து இந்த பிரச்சனை ஆன உடனே அந்த 3 இஸ்லாமியர் இளைஞர்களை வந்து அடிக்கிறாரு. அடித்து வண்டியில் ஏற்றிட்டு கொண்டு போகிறாரு, எங்கள் ஸ்டேஷன் கொண்டு போகிறாரு. இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்பெக்டர் கொண்டு போய் அவனை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாரு. முறையாக என்னென்ன செக்ஷன் வேணுமோ பார்த்துட்டு ரிமாண்ட் பண்ணணுங்கிறாரு. எங்ககிட்ட முறையாக கம்ப்ளைண்ட் கேட்குறாரு. நாங்களும் அது கேம்ப் நடந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டு இருக்கோம், கம்ப்ளைண்ட் கொடுக்காம. அப்புறம் மதியானத்துக்கு மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து வேண்டாம், கம்ப்ளைண்ட்டே கொடுக்க வேணாம்னு நினச்சோம். திரும்ப என்ன பண்ணுறோம், போலீஸ் சொன்னதுனால ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை நாங்கள் கொடுத்து வைக்கிறோம். கம்ப்ளைண்ட்டை கொடுத்து ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம், ரிமாண்ட் பண்ணலை. அன்னைக்கு இருக்கிற டிஎம்கே மாவட்ட செயலாளரோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இவங்க என்ன பண்ணுறாங்க, செக்ஷனே சும்மா சாதாரணமாக ஒரு செக்ஷனை கீழே தள்ளி விட்டா உடச்சா பேனரை அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷனை மட்டும் போட்டு வெளியில் அனுப்பி விட்டாங்க. அவன் மேலே ஒரு வழக்கு, எங்கள் மேலே 2 வழக்கு பதிஞ்சாங்க அன்னைக்கு. எப்போ ஏன் உங்கள் மேலே என்ன பிளட் பேங்க் நடத்தினதுனால? அதனால தான் போட்டாங்க. ஒரு
எஃப்ஐஆர் வந்து என்னன்னா, அந்த கேம்ப் ம் நடத்தினோம், அனுமதி இல்லாம பேனர் வச்சோம், கொடி வச்சோம். பிரைவேட் லேண்டுக்கு நாங்க எதுக்கு அனுமதி வாங்கணும்? பிரைவேட் லேண்டுக்கு ஏன் நாங்க அனுமதி வாங்கணும்? ஒரு கம்யூனிட்டியோட லேண்ட் அது. தேவேந்திர குல சமுதாய மக்களுடைய லேண்ட் அது. அந்த சமுதாய மக்களுடைய லேண்ட்ல நாங்க கவர்மெண்ட்ல வாங்கணுங்கிறது நாங்க அவசியம் இல்லை. அந்த ஊர் தலைவர்கள்ட்ட நாங்க பெர்மிஷன் வாங்கினா போதும். ஊர் தலைவர்கள்ட்ட நாங்க பெர்மிஷன் வாங்கிட்டோம். வாங்கி தான் அந்த டிஜிட்டல் பேனர்லாம் வைக்கிறோம். ரொம்ப இல்லை, ஒரு 4 பேனர் தான். அந்த அவன் பிடிங்க கிடந்த இடத்துல ஒரு பேனர் தான் இருந்தது. மித்த பேனர்லாம் நம்ம மண்டபத்துக்கு உள்ளேயே வந்துடும். அதான் அவங்க வந்து எதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. காரணம் மோடிஜியோட இதா, இல்லைன்னா அந்த சமூக மக்களுக்கு பிரச்சனையை தூண்டி விடணும்னு நினைச்சாங்களா அந்த இளைஞர்கள்? 10 வருஷம் ஆச்சு அமைதியா இருக்காங்களா, ஏதாவது பிரச்சனையை தூண்டி விடலாமான்னு நினைச்சாங்களான்னு தெரியல. இப்போ நீங்கள் சொல்லுது 2022 இந்த பிளட் பேங்க் அந்த கேம்ப் நடத்துகிறீங்க. 2019 அந்த பள்ளியை வந்து அவங்க பேரில் பட்டா போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்கங்கிறது மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறீங்க. இப்போ இந்த லேண்ட் வந்து ஆரம்பத்தில் யூடிஆர் முன்னால இருந்தது, அப்படியே இருந்தது. அப்புறம் டவுன் சர்வே பண்றாங்க. டவுன் சர்வே பண்ண 75க்கு மேல வரும்போது டவுன் சர்வே பண்ணும்போது இந்த லேண்டை வந்து இந்த 3 ஏக்கர் கொடுத்ததை வந்து 8 சப்டிவிஷனா உடைக்கிறாங்க. பள்ளிவாசலுக்குள்ளது தனியா அந்த 14 சென்ட், அந்த 1ஆம் நம்பர் லெட்டர் வந்து அவங்களுக்கு 14 சென்ட் பட்டா கொடுக்கணும், அதான் முறை. ஆனா அதுக்கு பக்கத்துல இருந்து இந்த ஸ்கூலுக்குள்ளதையும் சேர்த்து இவங்க பட்டாலாம் உள்ள 2006 காலகட்டத்தில இருந்தே முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. பட்டா மாத்துறதுக்கு இவங்க முயற்சி பண்ணி 2019ல யூடிஆர் ஸோ இஸ்லாமிய பள்ளின்னு சொல்லிட்டு இருந்தது உண்மையாவே இஸ்லாமிய பள்ளியை ஆக்கிட்டாங்க. பள்ளிவாசல் மேனேஜர்னு போட்டு டவுன் சர்வே பட்டா வாங்கிட்டாங்க. யூடிஆர் பட்டா இல்ல. யூடிஆர்ல இவங்களுக்கு பட்டாவே கிடையாது. டவுன் சர்வேல வந்து இப்போ இந்த 2019ல இவங்க பட்டா எப்படி மாத்தி முயற்சி பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு ஒரு டவுட், அன்னைக்கு இருந்த ஒரு முஸ்லீம் அதிகாரி ஒருத்தர் நகராட்சியினுடைய எம்இயா இருந்தாங்க, பொறியாளராக இருந்தாங்க. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தியிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு எங்களுக்கு. அவங்க தான் இதை பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதிகாரிகளை வச்சு மாத்துறத அந்த இது அவங்க தான் செஞ்சு கொடுத்துருக்கதாகவும் அங்கே உள்ள பொதுமக்களுமே அதை தான் பேசுகிறாங்க. சரி, இப்போ 2023 கலெக்டரே சொல்லிடுறாரு அந்த இடம் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டதுங்கிறது. அப்புறம் எப்படி நீங்கள் வழக்கு போடுறீங்க? எப்படி உங்களுக்கு சாதகமாக இப்போ அது ஆயிரும்? 2023ல் பார்த்தீங்கன்னா, அந்த 23க்கு முன்னால் ஒரு 6 மாதம் அந்த டைமிங்க்கு முன்னாலாம் 22 அந்த டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் பில்டிங் வந்து 100 வருஷத்துக்கு மேலே உள்ள பில்டிங்கிறதுனால அவங்களுக்கு தெரிய சிதலம் அடைஞ்சிருச்சு. உடனே இதை என்ன சொல்கிறாங்க, அரசு தரப்புலேருந்து ஸ்கூலை ஷிஃப்ட் பண்ணணும். ஸ்கூல் எங்கே கொண்டு போகிறாங்க, பக்கத்தில் காவேரி நகர்னு, கழுகுமலை ரோட்டில் காவேரி நகர்னு ஒரு பகுதி இருக்குது, அங்கே வந்து ஸ்கூலை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இந்த லேண்டை யார் கையில் கொடுக்கணும்? லேண்ட் ஓனர்கிட்ட ஒப்படைக்கணும். ஆனால் இவங்க முஸ்லீம் பள்ளிவாசல் இடம்னு சொல்லி இவங்க ஒரு பட்டாவை வந்து இப்போ 2019ல் டவுன் சர்வேல உள்ள பட்டாவை தான் மாற்றிருக்காங்க. கம்ப்யூட்டரைஸ்டு ஆனதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னால் உள்ள எந்த ஒரு ஆவண காப்பகத்துலையும் இவங்களுக்கு எந்த பட்டாவும் இல்லை, பத்திரமும் இல்லை அவங்களுக்கு. அதுதான் உண்மை. அப்போது இதை லேண்ட் ஓனர்கிட்ட இதை வந்து ஒப்படைக்கணும். கவர்மெண்ட்டு ஸ்கூல் போயிடுச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்கூலை வந்து பில்டிங்கை சுற்றி மேலே உள்ளது எல்லாம் டாப்பெல்லாம் உடைக்கிறாங்க. அப்போது அதாவது அவங்களுடைய இடம் மாதிரியே அவங்க பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க இடம் மாதிரி அவங்க உடைச்சி திரும்ப கமர்ஷியல் பில்டிங்காக கட்டலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போது காந்தி நகரில் உள்ள தேவேந்திர குல சமுதாய இளைஞர்கள் வந்து அன்னைக்கு இருந்த தலைமை பொறுப்பில் இருந்த நாட்டாமைகள்கிட்ட இந்த மாதிரி நம்ம லேண்டை நம்மக்கிட்ட தானே திரும்ப கொடுக்கணும், அவங்க பில்டிங் கட்டுறாங்கன்னு சொல்லி சமுதாய தலைவர்கள்ட்ட சொன்ன உடனே அவங்க தலைவர்கள் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இது நம்ம இடமே, இதை எப்படி அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணலாம், நம்ம இதுக்கு ஏதாவது ஒன்று. ஆனால் இப்போ இவங்க பட்டா மாற்றாது முன்னால் வரைக்கும் உங்களுக்கு இது நம்ம இடம் தானே, யார் எடுத்துட போகிறாங்கன்னு நீங்கள் பாட்டு அலட்சியமாக இருந்தீங்களா? அலட்சியம்னு இல்லை, நம்ம இடம் தானே, நம்மளை மாரி யார் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 100 வருஷத்துக்கு மேலே எல்லாருமே அப்படி தான் இருந்திருக்கிறோம். நாங்கள் எல்லா சமுதாய மக்களுமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த பட்டா போட்டோடனே அந்த பில்டிங்கை மேலெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அப்போ இளைஞர்கள் வந்து நாட்டாமைகள்கிட்ட, ஊர் தலைவர்கள்ட்ட சொன்னோன்னே ஊர் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, முறையாக மனு அனுப்புகிறாங்க. போய் நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டாம், ஸ்பாட்டுக்கு போனால் 2 சமூக பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அன்னைக்கு இருந்த சமுதாய நாட்டாண்மைகள் வந்து நல்ல அறிவுபூர்வமாக யோசித்து என்ன பண்ணுறாங்கன்னா, முறையாக யாருக்கு மனு அனுப்பணும், யாருக்கு என்ன பண்ணணுங்கிறத எல்லாமே தெளிவாக பண்ணுறாங்க நாட்டாமைகள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டாமைகளுமே இப்போ இருக்கிற வரைக்குள்ள
ஊர் சமுதாய தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்ப்பாங்க, வீட்டு வேலை பார்க்கணும், முடிஞ்சு ஊர் சமுதாய பணியும் பார்க்கணும். இப்பயும் பாருங்க, இந்த ஆடித்தவச திருவிழால இந்த 15 நாளும் அந்த சமுதாயத்தை ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு நாள் தான் அந்த மண்டகப்படி நடக்கும். அன்னைக்கு அந்த சமுதாய தலைவர்கள் கலந்துக்குவாங்க. இவங்களுக்கு அப்படி இல்லை. இந்த 12 திருநாள் முடிந்த வரைக்குமே இவங்களுக்கு அதே கண்ணும் கருத்துமா பாதுகாப்பு தான் இருப்பாங்க. சம்பளம் கிடையாது, எதுவும் இல்லை. ஒரு சேவையாக தான் அவங்க அந்த பணியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிரச்சனை வந்தோடனே இவங்க முறையா எல்லாருக்கும் மனு அனுப்புறாங்க, எல்லாம் பண்றாங்க. அரசு தரப்புல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. திடீர்னு ஒரு நாள் கலெக்டர் ஒரு மனு அனுப்புறாரு. இது அவங்களுடையது, பில்டிங் கட்டுறதுக்கு உத்தரவு போடுற அப்படின்னு சொல்லி. துரை ரவிச்சந்திரன் துரை ரவிச்சந்திரன் பிரிட்டிஷ் துரை உங்களுக்கு கொடுத்த இடத்த துரை ரவிச்சந்திரன் உங்களுக்கு இடம் இல்லை இல்ல அப்படிங்கிறார். பிடுங்கிறது அப்படிங்க அவங்க கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது பிரிட்டிஷ் காலத்துல உள்ள கலெக்டர் துரை கொடுக்கறத இப்ப உள்ள துரை என்ன செய்யறாருன்னா பிடுங்கி அவங்க கையில கொடுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. அப்போ இந்த மக்கள் போராட்டம் ஒரு பெரிய லெவல்ல வெடிக்குது. ரோட்டுக்கு வர்றாங்க எல்லாருமே. ரோட்டுக்கு வந்தோன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லி அதுவும் அன்னைக்கு இருக்கிற எஸ்பி தெற்கு பகுதியில தேவேந்திர குல மக்கள் ரோட்ல இறங்குனாங்கன்னா அது வேற விதமாக கலவரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எஸ்பி என்ன பண்றாங்கன்னா உடனே கலெக்டர் பேசி நீங்க இன்னும் ஆவணங்களை எல்லாம் சரி பார்க்கணும், ஒரு டிஆர்ஓ கொண்ட குழு போடுங்க, டிஆர்ஓ தலைமையில திரும்ப நேரடியாக அதுக்கு கவனம் கொடுக்க சொல்லி இதை பரிசீலனை பண்ணுங்க, இந்த மக்கள் நியாயம் இருக்குன்னு சொல்லி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க, டாக்குமெண்ட்டும் கொண்டு வர்றேங்கிறாங்க, நீங்க அதை பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் கிட்ட சொன்னதுனால அவங்க 1 மாசம் எங்களுக்கு டைம் கொடுத்தாங்க கலெக்டர். அப்போ 1 மாசம் டைம் கொடுத்தாங்க. திரும்பவும் இவங்க கிட்ட எங்களுக்கு நியாயம் இருக்காது, நீதி கிடைக்காதுன்னு நாங்கள் என்ன பண்றோம், உடனே மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு தாக்கல் பண்றோம். ஒரு ரெட் பெட்டிஷன் கார்த்திக் வெங்கடாச்சலபதிங்கிற வழக்கறிஞர் தாக்கல் பண்றாங்க. அவங்க மூலமா தாக்கல் பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஆர்டர் நீதியரசர் நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க. இவங்களுக்கு ஒரு 14 சென்ட்டை தவிர எங்களுக்கு வேற இடம் கிடையாதுங்கிறத முஸ்லீம் தரப்புக்கு உறுதிப்படுத்திட்டாங்க. வேற எதையுமே அவங்க கிளைம் பண்ண முடியாது, எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. அவங்க அந்த 14 சென்ட்டுக்குள்ளே நின்னுக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம 14 சென்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 14 சென்ட்டுக்கு பட்டாப்படி மட்டும் 14 சென்ட் தான். ஆனா அவங்க ஆக்கிரமிப்பு எக்ஸ்ட்ரா 4 சென்ட் ஆக்கிரமிப்பு பண்ணி 18 சென்ட்ல பில்டிங்கை கட்டியிருக்காங்க, பள்ளிவாசல் பில்டிங்கை. அப்போ எங்களுடைய வழக்கறிஞர் கார்த்திக் வெங்கடாச்சலபதி ஜி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, விக்னேஷ், இந்த 18 சென்ட்ல பள்ளிவாசல் இருக்கு, இந்த 4 சென்ட்லயுமே நமக்கு ஆக்கிரமிப்பு தானே பண்ணியிருக்காங்க, இதையும் நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம ஒரு ஆர்டர் வாங்கணும், இதுக்கும் வாங்கலாமா எப்படி என்னன்னு கேட்கும்போது நம்ம தலைவர்கள்ட்ட நம்ம கேட்குறோம், இவன் இன்னும் இதில் 4 சென்ட் எக்ஸ்ட்ரா ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டியிருக்கானே என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க பெருந்தன்மையாக சொன்னது, நல்லதோ கெட்டதோ இவங்க சொல்றது என்னன்னா அல்லா கோயில்னு சொல்லுவாங்க. முஸ்லீம் பள்ளிவாசல் சொல்ல அல்லா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லா கோயிலா கட்டிட்டாங்கல்ல, சாமி தானே கும்பிடுதாங்க, 4 சென்ட் தானே, அந்த 18 சென்ட்ல கட்டிட்டாங்கல்ல, நின்று பில்டிங்கை நம்ம உடைச்சோன்னா வேற பிரச்சனை இது வர வேண்டாம், அது 4 சென்டையும் கூட வச்சுட்டு போகட்டும், பெருந்தன்மையா சொன்னாங்க. அந்த பகுதியில கொட்டடிக்க கூடாதுன்னு வழக்கு தொடுத்தவர்களுக்கு போனா போகட்டுன்னு ஆக்கிரமிச்ச இடத்தையே 4 சென்ட் இப்போ ஆக்கிரமிச்சிருக்கதே அந்த பில்டிங் எல்லாம் டேமேஜ் பண்ணதுக்கு எதாவது நம்ம ஆர்டர் வாங்க வேண்டாம், இடிக்கவோ வேண்டாம், அவங்க கட்டிட்டாங்க, எல்லா கோயிலா கட்டிட்டாங்க, அதனால அந்த இதுல மிச்சம் இருக்கிற 10 சென்டாவது ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது, அதை நம்ம கையில கொடுக்கணும், அது மட்டும் எங்களுக்கு கிடைச்சா போதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகேய வெங்கடாச்சலபதி வழக்கறிஞர்கிட்ட நம்ம தலைவர்கள் நாட்டாமையில எல்லாம் முறையிடுறாங்க. அப்போ அவங்கள உண்மையிலே பாராட்டணும். அந்த சமுதாய தலைவர்கள் எல்லாம் ஒரு பெருந்தன்மையா கொடுக்குறாங்க. அந்த பெருந்தன்மை இவங்க கிட்ட இல்லை. இப்போ 2024 இஸ்லாமிய தரப்புக்கு அந்த 14 சென்ட் ஆக்கிரமித்த 4 சென்ட்டையும் சேர்த்து 18 சென்ட்டோட நிறுத்திக்கிறாங்க. வேறு எதையும் அவங்க கிளைம் பண்ணக்கூடாதுன்னு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. இப்போ திரும்ப ஆடி தபசு பிரச்சனை எப்போ வருது, ஏன் அந்த ஆடி தபஸில் அந்த ஏலம் விடுறது, இதனால அந்த சமூக மக்களுக்கு என்ன நன்மை, எதனால் நீங்களும் கோர்ட்டுக்கு போகிறீங்க, என்ன பிரச்சனை? ஆடி தபசு திருவிழா சங்கரங்கோயிலேருந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி. 12 நாள் திருவிழா நடக்கும். அதில் ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு மண்டகப்படி உண்டு. இந்த சமுதாயத்துக்கு மண்டகப்படி இல்லை, அது சம்மந்தமாக வழக்கு நடந்துட்டு இருக்குது. ஆனால் மண்டகப்படி இல்லைன்னாலும் அந்த தேர் திருவிழாவுக்கு இவங்க ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. இந்த சமூகத்துக்கு அந்த தேர் தடி போடுற உரிமை பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கு.
அதுக்காக அந்த சமுதாய மக்கள் வந்து இப்போ ஒரு இதெல்லாம் நீங்கள் முக்கியமான எல்லாமே இப்போ உங்களுக்கு அந்த உரிமை வேணுங்கிறத கூட சட்ட ரீதியாக தான் எல்லாம் அணுகிட்டு இருக்கீங்களே தவிர எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா சமூகத்தோடு இணக்கமாக இணக்கமா தான் இருக்கும். நாங்கள் போயிட்டு எல்லா சமூகமும் எங்களுக்கு ஆதரவு. ஆதரவாக இருக்கேன். இந்த உத்தரவு உயர்நீதிமன்ற உத்தரவை வச்சு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மைனஸ் அமைஞ்சிச்சுல்ல, இதை அப்பீல் போறாங்க. செகண்ட் அப்பீல் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்துல அப்பீல் போறாங்க. 2 பேர் கொண்ட பெஞ்சில் வந்து 3 வழக்கா தாக்கல் பண்ணியிருக்கு. ஒன்று ஜிஆர் போட்ட ஆர்டருக்கு வந்து ஸ்டே கேட்குறாங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு. கலெக்டருடைய உத்தரவை வந்து செயல்படுத்த கோரி 3 வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. வக்ஃப் போர்டையும் அதில் சேர்க்கணும், வக்ஃப் போர்டையும் உள்ள இணைக்கணும் அப்படின்னு உள்ள கொண்டு வராங்க. வக்ஃப் போர்டு தான் இதை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இதில் 3 வழக்கையுமே நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. 2 பேர் கொண்ட பெஞ்சில் வந்ததுமே தள்ளுபடி ஆயிடுச்சு. இதில் வக்ஃபோட தேவையில்லாமல் ஏன் இவங்க உள்ளே இழுக்கணுங்கிறது ஒரு சந்தேகம், எங்களுக்கு பெரிய சந்தேகம் வந்துருச்சு. அப்போது எங்கள் வழக்கறிஞர்கிட்ட நாங்கள் அதை கேட்குறோம், வக்ஃபோடுனா என்ன, அவங்க ஏன் இதில் உள்ளே வரணும்னு கேட்கும்போது, இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியே கிடையாது, இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இது கிடையாது. வக்ஃபு வந்தது எந்த வருஷம், இந்த இடம் எப்போ வந்தது, இதுக்கு முன்னால் இந்த இடம் என்னவா இருந்ததுங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக வந்து அன்னைக்கு நீதியரசர்கள்ட்ட வந்து நம்ம தரப்புல இருந்து வழக்கறிஞர் முறையிட்டதுனால நமக்கு அதில் வக்ஃபோட வந்து சேர்க்கல, இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி கிடையாதுங்கிறதும் நமக்கு உறுதிப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த 2 மாதத்துக்கு முன்னால் இந்த தீர்ப்பு வந்தது. இப்போ இந்த ஆடித்தபசு திருவிழா நடக்கு, இந்த தீர்ப்பும் தள்ளுபடி ஆயிடுச்சே, நம்ம என்ன செய்யலாம்? நம்ம மக்கள் அவங்க அதாவது இஸ்லாமிய மக்கள் மத்தியில் வந்து நம்ம ஜமாத் கமிட்டியில் மெம்பர்களுக்கு வந்து பேர் ஏதாவது டேமேஜ் ஆயிருமோ, அவங்களுக்குள்ள ஒரு இஷ்யூ ஏதோ உள்குள்ள அவங்க சமூகத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. 2 பிரிவா இருக்காங்களா அல்லது என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு முழுமையா தெரியாது. பல ஜமாத்துகள் எஸ்டிபிஐ கண்ட்ரோல்ல இருக்குதா, மற்ற கண்ட்ரோல்ல இருக்குதான்னு அந்த பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இந்த சூழல்ல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம மேல மக்கள் நம்பிக்கை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தனிநபர் மேல 3 பேர்ல நம்ம ஒரு வழக்கை தாக்கல் பண்ணலாம். இந்த ஆடித்தவசுக்கு வந்து பொருட்காட்சி வந்து இங்க தானே நடக்கும், இந்த சமுதாய மக்கள்கிட்ட இந்த இடத்துல தான் நடக்குது. ஒண்ணு இந்த இவங்களையும் டேமேஜ் பண்ணணும், நம்ம மக்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அடுத்து வர்ற நம்ம எலெக்ஷன்ல நம்ம கமிட்டி மெம்பர்ஸை திரும்ப ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்களுடைய எண்ணத்துல என்ன பண்றாங்க, உள்நோக்கத்துல இந்த ஆடித்தவசு திருவிழாவையும் நம்ம சீர்குலைச்ச மாதிரி இருக்கும். அதாவது இந்த வழக்கின் மூலமாக தேவேந்திர குல வேளாளர்கள் நடத்தக்கூடிய அவங்க தான் இதை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறாங்க, அந்த திருவிழாவை சீர்குலைக்கணும். அந்த பொருட்காட்சியின் மூலம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார இதையும் டேமேஜ் பண்ணணும். பொருளாதாரத்துல கை வச்சோம்னா இந்த சமூகம் அடுத்து நீதிமன்றத்துக்கு எங்கேயும் போக மாட்டாங்கல்ல, அப்ப நம்ம அவனை கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எண்ணம் அது. இன்னொன்னு வக்ஃபு எலெக்ஷன் தேதி இப்போ அறிவிச்சிருவாங்க அவங்க ஜமாத்துக்கு. அப்படிங்கையில அவங்க மக்கள் மத்தியில் அவங்க திரும்பவும் ஜெயிக்கணும். அப்போ நம்ம ஒரு அவசர மனுவை அவனை தாக்கல் பண்ணால் இவங்களை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம், நடத்த விடாமல் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு திருவிழாவையும் தடுத்துட்டேன், அந்த மக்களையும் அடிப்பணியை வச்சுட்டேன், அதனால ஓட்டு எனக்கு போடுங்கன்னு வக்ஃபுல யாராவது அவங்க சமூக மக்கள்கிட்ட வந்து இவங்க வந்து காட்டிக்கிட்டு அந்த ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு நட்பாசையில உள்ள போயிட்டாங்க, ஒரு என்ன அற்ப ஆசையில உள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வழக்குக்கு உள்ள போயிட்டாங்க. இன்னொன்று இதுல முக்கியமான விஷயம், இந்த 12 நாள் திருவிழா வந்து நமக்கு வந்து சங்கரங்கோயிலில் நடக்கு. இந்த 12 நாள் திருவிழாலையுமே இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு வேலைங்க நடத்த விடலை பொருட்காட்சிய அப்படின்னா இந்த சமூக மக்கள் போராட்டத்துக்கு ரோட்டுக்கு தானே வருவான். இந்து சமுதாயத்துக்குள்ளார பிரச்சனை வரும், இந்து சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். அடுத்து இந்த அவங்களுடைய மண்டபப்படிக்கும் இடையூறா இவங்க ஆர்ப்பாட்டம் எதுவும் பண்ண போனாங்கன்னா அப்படின்னு ஒரு எல்லா உள்நோக்கத்துல அந்த வழக்கையே இவங்க தாக்கல் பண்ணாங்க. இந்த வழக்கை ஏன் தாக்கல் பண்ணாங்கிற பெரிய டவுட் எங்களுக்கு இருந்துச்சு, அதை நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம். இதனாலதான் இவங்க தாக்கல் பண்ண போனாங்கன்னு பெரியவர்கள்ட்ட நம்ம பேசுவோம்ல, பெரியவங்ககிட்ட பேசுவோம். அவங்க கம்யூனிட்டி மக்களே இஸ்லாமியர்களே ஒரு கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, சாப்பிடுற இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ மாற்று சமூகத்தில் உள்ளவங்க இதை கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்டுட்டு இப்பா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, நம்ம சமூகத்துக்குள்ளார பிரச்சனை பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லத்தான் செய்வாங்க. அப்படி நமக்கு வரும்போது தான் இந்த வழக்கை இந்த காரணத்துக்காக தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நீதியரசர் விக்டோரியா கௌரி அவங்க வந்து அவங்க மனுவை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அரசு முழு ஒத்துழைப்பு அவங்களுக்கு கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லாம் பண்ண அந்த நிகழ்ச்சிக்கு தேவையானது என்னவோ எல்லாமே அரசு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நல்ல ஒரு உத்தரவை வழங்கியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த மக்களுக்கு ஒரு
நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை. நீதிமன்றத்துல போய் தான் எல்லாமே இவங்க நீதியை வாங்கிட்டு வர்றாங்க. இதுவரைக்கும் இஸ்லாமியர் தரப்புல இருந்து தான் நம்ம மேல போய் வழக்கு தாக்கல் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. எல்லாத்துலயுமே தோத்துட்டாங்க. எதுலயுமே ஜெயிச்சங்கிறது ஒரு வரலாறே கிடையாது. சட்ட ரீதியான போராட்டத்தில் அனைத்துலையுமே உங்க தரப்புக்கு தேவேந்திர குல சமுதாயம் தான் வெற்றி பெற்றிருக்கு. வெற்றி பெற்றிருக்கு. இஸ்லாமிய சமுதாயம் எந்த இடத்துலயும் வெற்றி பெறல. சரி, இந்த வெற்றிக்கு நீங்க யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த சமூகத்திற்கு நீங்க அந்த சமூகத்திற்காக உழைச்சிருக்கீங்க, நீங்க ரெப்ரசன்டேட்டிவா இருக்கீங்க, உங்களுக்கு சட்ட ரீதியாக பலரும் உதவி செஞ்சிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி நாட்டாண்மை, அவங்க சில டெசிஷன்ஸ் எல்லாம் முக்கியமான நேரத்தில் எடுத்திருக்காங்க. நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்னு இந்த நேரத்தில் நினைக்கிறீங்க? எனக்கு முதல்ல எங்களுடைய வழக்கறிஞர்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா கார்த்திகேய வெங்கடாச்சலபதிஜி, கேபிஎஸ் பழனிவேல்ராஜன்ஜி, வீரபுத்திரன்ஜி, பாபுஜி, ராஜ்பாபுஜி, அப்புறம் சண்முகாஜின்னு சொல்லி 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர் டீம் ஹைகோர்ட் ஃபுல்லாகவே கேபிஎஸ் பழனிவேல்ராஜன்ஜியும் கார்த்திகேய வெங்கடாச்சலபதிஜியும் பார்க்குறாங்க. வீரபுத்திரன்ஜியும் ராஜ்பாபுஜியும் சண்முகாஜி இவங்க 3 பேருமே. நீங்கள் முழு பேர் சொல்கிறீங்க. கார்த்திகேயன்ஜின்னா தான் பல பேருக்கு தெரியும். கார்த்திக்னு நிறைய கார்த்திக் இருக்கிறதுனால அவங்க பேர் சொன்னா டக்குன்னு மென்ஷன் ஆயிடும். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, லோக்கலில் உள்ள விஷயங்களை இந்த 3 அட்வொகேட்டு பார்த்துக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உள்ளது, சங்கரன்கோயிலில் உள்ள லெவலில் எல்லாமே வீரபுத்திரன்ஜி, சண்முகையா, ராஜ்பாபு இவங்க 3 பேர் பார்த்துக்கிறாங்க. ஹைகோர்ட்டில் கேபிஎஸ் பழனிவேல்ராஜன்ஜியும் கார்த்திகேய வெங்கடாச்சலபதிஜியும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தான் முதல்ல எங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லியிருக்கோம். அந்த சமுதாயம் கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு. 2வது, எங்கள் ஊர் நாட்டாமைகள் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு நாட்டாமைகள் மாறணும். இப்போ வரை இருக்கிற இந்த இயர் வரைக்கும் இருக்கிற எல்லா நாட்டாமைகளுமே முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இதை கண்ணும் கருத்துமா அந்த வழக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சில இடங்கள்லாம் பார்ப்பீங்க, விலைக்கு வாங்குறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. எல்லாமே அதுவும் நடந்தது, இந்த விஷயத்திலேயே நடந்தது. ஆனால் எங்கள் சமுதாய மக்களும் சரி, ஊர் அன்னைக்கு இருந்த நாட்டாமைகளும் சரி, இந்த விஷயங்களில் ஒருத்தரை விலை பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அன்னைக்கே அதை உடனே ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு அதை நிறுத்திட்டாங்க. அந்த மாதிரி சொல்லிலாம் எங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி. அதனால இவங்க எந்த ஒரு இது இல்லாமல் நீதிக்காக போராடி இருக்காங்க. எங்கள் நாட்டாமைகளும் சரி, அவங்களும் சரி. ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லணும் அவங்களுக்கு தான். இந்த ஸ்ரீ டிவியில் நம்ம எப்போவுமே இது போன்ற ஆக்கிரமிப்பு செய்திகளை எடுத்தால் இந்த சேனலே ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக இருக்கிறது அப்படின்லாம் பல பேர் கமெண்ட்லாம் போடுவாங்க. இப்போ நமக்கு கண்ணுக்கு முன்பாக தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட இடத்தை எப்படி திட்டமிட்டு ஆக்கிரமிக்க 100 ஆண்டுகளாக அதே பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும், அவர்கள் நடத்தக்கூடிய திருவிழாவில் இந்து சமுதாயத்திற்குள்ளாரே பிரச்சனை வரணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி திட்டமிட்டு வழக்குகளை இவங்க போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் திரு விக்னேஷ் அவர்கள் ரொம்ப பொறுமையாக அப்படியே இன்ச் பை இன்ச்சாக 1914 தொடங்கி 2026 வரைக்கும் அந்த ஸ்டோரியை ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருக்காரு. இதை பார்க்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கணும், ஏதோ இந்து சமுதாய மக்களுக்குள்ளார தான் பிணக்கு இருக்குது, காரணம் ஜாதியாக இருக்கிறதுனால அப்படின்னு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ஜாதியினரும், விஸ்வகர்மா, பிராமண சமூகம், தேவர் சமூகம், நாடார், கிறிஸ்தவர், இவங்க எல்லாமே சாட்சி சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஆதரவாக, அவ்வளவு இணக்கமாக அந்த பகுதியில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். இந்த அரசு இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஆதி திராவிடர் நலத்துறை அப்படிங்கிறத சமூக நீதித்துறைன்னு மாற்றிருக்கோம் அப்படின்னு. தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அதை பாராட்டியும் இருக்கிறது, விஜய் அரசு எடுத்துருக்க அந்த பெயர் மாற்றத்துக்கு. ஆனால் அந்த உண்மையான சமூக நீதியை இந்த அரசு அதை அப்படியே பேணி காக்குமா, இல்லை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. நான் அந்த துறைக்கு அமைச்சராக வன்னியரசு இருக்கிறாரு, வக்ஃப் போர்டுல அது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடியவர் ஷாஜகான் அமைச்சரும் இருக்கிறாரு. இவங்களுக்குள்ளார ஏதாவது செட்டப் போட்டு அந்த சமூகத்திற்கு ஏதாவது துரோகம் இழைத்து விடுவார்களா? ஆனாலும் எங்கள் ஊர் நாட்டாமைங்க எப்பொழுதும் விழிப்போடு இருக்கிறாங்க அப்படின்னு விக்னேஷ் பதிவு செய்திருக்கிறார். இது ஸ்ரீ டிவி நேயர்கள் இந்த செய்தியை பார்த்துருப்பீங்க, ஏன்னா அது உங்களுக்கு புதுசாக இருக்கும். இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரப்போகிறதில்ல. எப்படி தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுடைய 3.5 ஏக்கர் நிலத்தை எப்படி ஆட்டையை போட பார்த்துருக்காங்க, ஆனால் அந்த சமூகம் விழிப்போடு இருந்ததுனால அது காப்பாற்றப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்மிடம்
இந்த நேர்காணலில் விக்னேஷ் அவர்கள் ரொம்ப தெளிவுபட சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியும் பாராட்டுதல்.